கலைவாணி, நாளைக்கு 10 மணிக்கு சொல்லிருக்க. நான் 10 மணிக்கு பைக் எடுத்துட்டு வரேன். நீ கிளம்பிடுனா நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போலாம். என்னது 2 பேரும் நாளைக்கு பைக்ல போறாங்களா? ஐயோ ஐயோ, என்ன பொண்ணு இவ தெரியலையே. அவன் கூட பேசுறதே தப்பு. அவனை பத்தி தெரியாம அவன் ஒரு அக்கியோக்கிய அவன் கூட ஊர் சுத்த போறாளாமே. ஐயோ ஐயோ, குடும்ப மானத்தை வாங்கறதுக்குன்னே வந்திருக்கிறா அவ. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பொறுக்கி பையன் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்கி வச்சிருக்கிறான். அந்த பையனை பத்தி இவ தெரியாம அவன் கூட ஊர் சுத்த போறாளாமே. ஐயோ ஐயோ. சரி கலைவாணி, அதான் நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணியாச்சுல. சரி போயிட்டு காசு எடுத்துட்டு வா, நான் கிளம்பணும். நானு போயிட்டு வா கலைவாணி, உள்ள போய் எடுத்துட்டு வா போ. சரி கிஷோர், நான் எடுத்துட்டு வரேன். கிஷோர் இந்தாங்க பணம். சரி கலைவாணி, சரி நாளைக்கு கிளம்பிடுறேன் 10 மணிக்கு நான் வரேன். சரி போயிட்டு வரேன். ஐயோ, இந்த கிழி இங்கதான் நிக்குதா? ஐயோ, நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருச்சா? எப்போ வந்தது இது? நான் பாத்துக்கிட்டே தானே இருந்தேன். இது எப்போ வந்ததுன்னு தெரியலையே. காசு எடுக்க போன நேரத்துல வந்துருச்சா, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சா? எல்லாத்தையும் கேட்டுருச்சா? ஐயோ, என்னடி என்ன என்ன பார்த்து உடனே திருன்னு முழிக்கிற? அவன் கூட ஏன்டி பேசுற? அவனை பத்தி உனக்கு தெரியுமா ஏதாவது? காசு கொடுத்தியா அனுப்புனியா? இல்லாம அவன் கூட என்னடி உனக்கு பேச்சு கிடக்குது பேச்சு? ஐயோ, பாட்டி வேற கோவமா பேசுது நம்ம கிட்ட. ஐயோ, எப்படி அத்தை கிட்ட சொல்லிடுவேன் நினைக்கிறேன். இதை பத்தி அத்தை வேற தெரிஞ்சதுன்னா என்ன திட்டுவாங்களே. ஐயோ, என்னடி என்ன அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் அத்தைக்காரி இருக்கிறாளே, அவன் ஏதோ உன்கிட்ட சொன்னாலும் அவனை பத்தி தெரியாம அவன் கூட வழிஞ்சு பேசிட்டு இருக்கேன் நீ. இனிமே நாளைக்கு ஊர் சுத்த போறேன் நீ. ஐயோ, இந்த கேள்வி எல்லாத்தையுமே நின்று கேட்டுச்சு போலயே. ஐயோ, நான் எப்படி நாளைக்கு காலையில கிளம்ப போறேன்னு எனக்கே தெரியலையே. அத்தை கிட்ட எப்படியே இது பேசிடும். எங்க இருந்துதான் வந்ததே தெரியல. கரெக்டா கடைசியா பேசுனதை மட்டும் வந்து கேட்டுருச்சு போல. ஐயோ, ஏண்டிமா நீ இந்த மாதிரி இந்த பையன் கூட பேசிக்கினு இந்த குடும்பத்து மானத்தை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இங்க இருக்காத. நீ தயவு செஞ்சு உங்க அப்பா வீட்டுக்கே போயிடு. என்ன, இந்த குடும்பம் ஒரு அளவுக்கு நல்ல கௌரவமா இருக்கிற குடும்பம். இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்காகவே நீ வந்திருக்கிற. வீட்டுக்கு வந்தவங்க கூட பேசவே கூடாது. அவன் கூட நாளைக்கு பைக்ல ஊர் சுத்த வர கிளம்புற. பாட்டி போத நிறுத்துங்க. இதோட நான் ஊர் சுத்த போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க எதுவும் கற்பனை பண்ணி பேசாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் கற்பனை பண்ணி பேசுறேன் நானு. ஏண்டி எனக்கு வயசாயிடுச்சுன்னு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத நீ. எனக்கு காது நல்லாவே கேட்கும். எனக்கு புரியுதா? ரொம்ப தூரமா இருந்தா கூட எனக்கு காது கேட்கும். நான் பக்கத்துல நின்னு கேட்டேன்டி. அவன் வாயால சொன்னதையும் உன் வாயால சொன்னதையும். நாளைக்கு 10 மணிக்கு பைக்ல ஹோட்டலுக்கு போறோம் தானே முடிவு பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன கேட்க நினைச்சிருக்கியா நீ? எனக்கு மட்டும் கேட்கல நீ நினைக்காத. நீ என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதமா. நீ இந்த மாதிரி போய் சொல்லிடலாம் உட்காந்து இருக்காத. சரி, அப்படியே இருந்தா உங்களுக்கு என்ன? நான் ஏதோ யாரு கூட பேசுறேன் போறேன். உங்களுக்கு என்ன? உங்க மருமகளை வந்து நீங்க திட்டுறீங்களா, அடிக்கிறீங்களா, ஏதாவது பேசுறீங்களா, அதோட நிறுத்திக்கங்க. என்னெல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க. இதான் உங்களுக்கு கடைசி. ஐயோ எம்மாடி அம்மா, உன்ன கேள்வி கேட்கக்கூடாதா? உன்ன கேள்வி கேட்கக்கூடாது. நான் இந்த வீட்ல இருக்காத, புரியுதா? இந்த வீட்ல நின்னுக்கிட்டு இந்த அசிங்கத்தெல்லாம் நீ பண்ணாத. போ உங்க அப்பா வீட்டுக்கு போ. இவன் அங்க வர வச்சு அங்க பேசி அங்க இருந்து ஊர் சுத்த கிளம்பு. இங்க இருந்து கிளம்பாத. நீங்க சொல்லாதீங்க. அத எங்க அத்தை தான் இந்த வீட்டுக்கு பணம் கட்டுறாங்க வாடகை மாசம். நீங்க கட்டுங்க. நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே சொல்றதுக்கு? எங்க அத்தை சொல்லட்டும். அவங்க சொன்னதான் வெளியே போவேன். நீங்க எதுவும் சொல்லாத. நீங்களே எங்க ஓசல தானே சோறு தின்றீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கறது? ஐயோ, என்ன பார்த்து ஓசி சோறுன்னு சொல்றாளே. இவன் யாரு இந்த வீட்டுக்கு? என் மருமகன் இந்த வார்த்தையை சொன்னா கூட பரவாயில்ல. இவன் போய் என்ன பார்த்து ஓசி சோறு தின்றான்ட்டாலே. இதுக்கப்புறம் எனக்கு சோறு இறங்குமா அந்த வீட்டுல? ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன சம்பாதிக்காமலையா என் புள்ளிய வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சா? இப்ப என்னால உடம்பு முடியல, நான் சம்பாதிக்கல. அதுக்காக இவன் என்ன போய் ஓசி சோறு தின்றான்னு சொல்றாளே. நான் இந்த காலத்துல என்ன வேலை செஞ்சு என்ன சாப்பாடு சாப்பிட போறேன் நானு? வயசான காலத்துல என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாளேவா? நான் என்ன இவன் நல்லா இருக்க கூடாது நான் பேசுறேன். இவன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. இவன் நல்லா இருக்கணும், பேரு
பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் சொன்ன அந்த பையன் கூட பேசாதன்னு. அதுக்கு போய் என்னையே திட்டுறாளே. நல்லதை சொன்னா கூட கேட்க மாட்டா. எது கேட்கலனா கூட பரவாயில்லையே, என்னையே எழுத்து பேசுறா. ஓத்து தோறுன்றாளே. இவன் என்னமோ அங்க ஆக்கி போடுற மாதிரியும் இவன் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுக்குற மாதிரியும் பேசுறாளே. இப்ப எதுக்கு இந்த கேள்வி உட்காந்து அழுவுது? எதுக்கு தான் இப்ப இந்த மாதிரி ஆக்டிங்லாம் போடுறது இல்லை? என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? நீங்க என்ன இந்த வீட்டுக்கு வாடகையா காட்டுறீங்க? நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறீங்க? என்ன ஏன் வீட்டை விட்டு போக சொல்றீங்க? சொன்னதுக்கு எப்படி எல்லாம் ஒப்பாரி வைக்குது? இது கத்துல ஊர் செலவெல்லாம் வந்துருவாங்க போல. ஐயோ, நான் பெத்த மகனே எங்கடா இருக்கிற? அங்க வாடா, எங்கடா இருக்கீங்க? இவ பேசுறதுக்கு எல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லையா? ஐயோ, இங்க வாங்கப்பா, யாராவது இருந்தா வாங்கல. இந்த கேள்வி எங்கன்னா பேசிட்டு கத்திங்கடா அழுதுங்கடா. நமக்கு என்ன, நான் உள்ளார போய் நம்ம வேலையை பார்ப்போம். அத்தை வந்து என்ன பேசிக்கலாம் நம்ம. டேய் சூர்யா, என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்? ஆபீஸ்ல வேலை கம்மியா? ஆமாமா வேலை கம்மி தான், அதான் சீக்கிரமா வந்துட்டானு. சரி, என்ன டீ காஃபி ஏதாவது போட்டு வச்சிருக்கேன்? சூடா என்ன இருக்கு கிச்சன்ல? சூடா காஃபி டீ தானே கேட்கறேன். சரி விடு, உனக்கு எது வேணும் சொல்லு, நான் போறேன் நானு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் இப்ப நான் வந்தேன் நானு. அங்க உள்ளார இருந்தா நீ வந்து சத்தம் கேட்டுச்சு. எங்கடா அதுக்குள்ள ஆளக்கலாம் மட்டும் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு போல அதுக்குள்ள. ஆமாமா, பின்ன அந்த சட்டை பேண்ட்ல எவ்வளவு நேரம் இருக்குது, அதான் மாத்திட்டு இதுக்கு மாத்தினேன். அங்க வாசல்ல அப்பா கிட்ட பேசினேன், என்னப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லாம ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பின்னு இருக்காரு. ஏன், என்னாச்சு? அதுவா சூர்யா? ஆமா, உங்க அப்பா கிடக்குறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியடா. முன்னெல்லாம் நம்ம பேசினா ஜாலியா பேசுவோம். ஏது சொல்றோமோ அதுக்கு என்ன, இதை வேண்டாம் அது வேண்டும் சொல்லுவார்ல, பேசுவார்ல. இப்ப என்னதான் அவருக்கு பிரச்சனையே தெரியலடா. உங்க அப்பாவுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆயிப்போச்சு. ஐயோ, என்னமாச்சு? ஏதோ சண்டை போட்டே நீ? ஏமா நீ வேற சும்மா இருக்க மாட்டே நீ? அதான் அவர் மூஞ்ச திருப்பி வச்சுன்னு இருக்காரா? நீ ஏதோ என்ன பேசுனே எது பேசுனே தெரியல. அவர் என்கிட்ட கூட பேசவே இல்லை. ஏதோ கேட்பாரு, என்ன சூர்யா சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சா அதை கேட்பாரு. நான் பேசுறேன் எதுவுமே பதிலே சொல்ல. நான் வேற சரின்ட்டு வந்துட்டேன் நான் உள்ளார. அவர்கிட்ட என்னன்னு கேட்கல. என்னமா ஆச்சு? டேய் சூர்யா, உடனே ஏன் மேல பழி போடாத. நான் ஒண்ணும் பேசல. இந்த பூவாரி விஷயமா தான் பேசணும் நானு. உங்க தாத்தா அழுதுட்டு இருந்தாரா, நான் போனேன். என்னமா அழுதுட்டு இருக்கீங்கன்ட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்க அப்பாவும் சரி பொறுமையா பேசிட்டு இருந்தாரா. சரி இந்த நேரத்துல பூமாரியை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு பேசினா அவரு என்ன என்கிட்ட கோவமா பேசுறாரு. பூமாரியை வேணாம், பூமாரி பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன காரணங்க சொல்லுங்க, காரணத்தையே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் தூண் குதிக்கிறாரு அவரு. அட, ஏமா இந்த மாதிரி பண்ற நீ? அவர்கிட்ட ஏமா போய் பூமாரியை பத்தி பேசுற? அவர் தான் ஏதோ கோவமா இருக்காருன்னு தெரியுது. அவர்கிட்ட ஏமா பேசுற? நான் தான் பூமாரி கிட்ட சம்மதம் கேட்டு இருக்கேன். பூமாரி என்ன பதில் சொன்னாலும் அவளுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் பேசியிருக்காளா அப்பா கிட்ட. ஏமா அதுக்குள்ள போய் பேசுற? டேய் சூர்யா, பூமாரி சம்மதம் சொல்லிட்டாடா. அவளுக்கு உன்னை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் சொல்லிட்டா. அதனாலதான் இத பத்தி அவர்கிட்ட பேசினேன். அம்மா, என்னமா சொல்ற? நிஜமாவா? பூமாரி எப்ப உங்ககிட்ட பேசினா இல்ல நீங்க போன் போட்டு பேசுனீங்களா? என்ன சொன்னா? ஓகேவா சொன்னா? ஐயோ, உன்கிட்ட வேற வாய் தவறி சொல்லிட்டேனே. ஐயோ, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் நானு. ஏதோ ஒரு வேகத்துல நீ யானு பேசுனியா, நானும் பேசிட்டேன். அம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா, என்ன என்கிட்ட தப்பி சொல்லிட்ட? சொல்லு, என்ன பரவாயில்ல சொல்லு. டேய் சூர்யா, நானு மதியமா ஃப்ரீயா இருந்தேனா அப்ப போன் பண்ண பூமாரிக்கு. என்னமா பூமாரி பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா நான் கேட்டேன், இந்த மாதிரி உன் விஷயத்த பத்தி பேசணும்னா என் பையனை கட்டிக்க உனக்கு விருப்பமா, எங்க வீட்டுக்கு மருமவெல்லாம் வர உனக்கு ஒப்புதலா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்ன சொன்ன பூமாரி? டேய் சூர்யா, பூமாரி ஆனா ரொம்ப பிடிவாதக்காரிடா. நானும் இவ்வளவு தூரம் பேசுறேன், சொல்லவே இல்லையா அவ? என்னென்னவோ சொல்றான். நீ எனக்கு போன்ல பேசிட்டேன்னு சொன்னல, என்னென்னவோ சொல்றான். நேரடியா விஷயத்துக்கு வர மாட்டான். அதே மாதிரி தான்டா நானும் கேட்கறேன். ஆனா நான் விடுவேனா? நான் எப்படி எப்படியே பேசி உன்னைய வாங்கிட்டேன்ல. நானா ஒரு டூ போட்டேன். ஏமா பூமாரி நீ எங்க சிரிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்க, நீ வெக்க பாருது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நானா கொஞ்சம் பில்டப் போட அவளை உண்மையை கொட்டி தவறிட்டா என்கிட்ட. அப்பாடா, பூமாரி ஒரு வழியா சம்மதிச்சிட்டாளா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேமா நானு, என்ன சொல்ல போறான்னு. சரி அது சரி, என்கிட்ட தெரியாம சொல்லிட்டேன் நீ ஏன்? அதுவா சூர்யா, இந்த மாதிரி பூமாரி கிட்ட சம்மதம் சொன்னாலா? சரிமா என் பையன் வரட்டான், அவன்கிட்ட சொல்றேன் நம்பரு. அதுக்கு வந்து என்ன சொல்றான், இல்ல நீங்க வந்து உங்க பையன் கிட்ட சொல்லாதீங்க, நான் ஓகே சொன்னதேன். அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றீங்க, உன்னை பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டானா, கட்டிக்கு விருப்பம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வரும்போது வர அவளுக்கு இஷ்டமே கிடையாதா, இப்போதைக்கு அவ கல்யாணமே வேணாமா அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு வந்து உன்கிட்ட சொல்ல சொன்னாவ. ஐயா, இது வேறயா? நீ என்கிட்டே போய் சொல்ல பாத்தியாமா நீ? சூர்யா, நான் அப்பயே சொன்ன பூமாரி கிட்ட, அம்மாடி பூமாரி என் பையன்கிட்ட நான் பொய்யே சொன்னது கிடையாது, அவன்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது, நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல ஆண்டி சும்மா தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. சரி நான் உங்ககிட்ட அதே மாதிரி சொல்லலான்னு பார்த்தேன்னா கடைசியில உண்மையை சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படியாவது பரவ உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னே இருக்குடா, அதனால நான் உண்மையும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட.
இருமா இருமா, இப்பவே பூமாரிக்கு போன் பண்ணி ஏன் அந்த மாதிரி போய் சொல்ல சொன்ன, ஏன் இடம் உண்மையை மறைக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்கற மாதிரி பூமாரிக்க. டேய் சூர்யா, அந்த மாதிரி கேட்காதடா. உனக்கு விஷயம் தெரியாத மாதிரியே அவகிட்ட பேசிட்டா, அப்புறம் அவ என்கிட்ட கோச்சுப்பாடா. என்ன இது ஆண்டி கிட்ட இந்த மாதிரி சொன்ன, இந்த மாதிரி நம்ம சொன்னதை சொல்லாம அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்ட்டு இப்பவே மாமியார் வேற கோச்சுப்பாடா. அதனால நீ வந்து தெரியாத மாதிரியே பேசு, அப்புறமா அவளே சொல்றாளாம் பாரு. ஓஹோ, பூமாரி மாமியார் வேலை கோச்சுப்பாங்களா? சரிம்மா சரிம்மா. ஆனா நான் விருப்பப்படுறேன்னா இல்லையா பூமாரி இந்த வீட்டுக்கு வரணும், நீதாம்மா ரொம்ப ஆசைப்படுற. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே நான் முதல்ல தெரியாத மாதிரியே பேசுறேன், அப்புறமா உண்மையை சொல்றேன், ஓகேவா? சரி சூர்யா, நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் தெரியாத மாதிரியே பேசுனா, அதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பேசுங்க. சரிம்மா சரிம்மா. சரி சூர்யா, நீ பேசிட்டே இரு, நான் போயிட்டு உனக்கு சூடா டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்ட கதை ஆகி போச்சு என் கதை. என் புள்ள இருக்கிற வீட்டுல நான் இருக்கிறேன், இவனுக்கு என்ன எந்த பக்கம் வலிக்குதுன்னு தெரியலையே. என்ன போய் ஓசி சோறு தின்றேன்னு சொல்றாளே இவன் மட்டும் என்ன இங்க சம்பாரிச்சுன்னு வந்தா போடுறான், இல்லை இவன் அப்பங்காரன் தான் இங்க சம்பாரிச்சுன்னு வந்து காசு கொடுக்குறானா. இவன் என்னமோ சம்பாதிக்கிற மாதிரி என்ன ஓசி சோறுன்னு சொல்றாளே. இவனுக்கு எம்மா தைரியம் இருந்தா என்ன பார்த்து யோசி சோறுன்னு சொல்லுவான். நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், பண்ட பாத்திரம் தேய்ச்சிருப்பேன். நான் ஒரு வயசானவ, பெரியவங்கன்னு கூட பார்க்காம மட்டு மரியாதை இல்லாம பேசுறாள் அவன். பேசிட்டு திமிரா என்ன வேற பாக்குறாவ. அம்மா உலகநாயகி அம்மா, ஏம்மா அப்படி வாசல்ல உட்காந்து அழுத்திட்டு இருக்கீங்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, ஆமா ஆமா, என் வீட்டுல ஒருத்தி வந்து உட்காந்து இருக்கிறா பாரு, ஒரு மேனாமினிக்கு. அவ என்ன பார்த்து ஓசி சோறு தின்னான்னு சொல்லி, இந்த வீட்டுல எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாடி அவ. ஐயோ பாட்டி, உங்களை பார்த்தா இப்படி சொன்னாங்க, யாரு சொன்னது? யாரு, அந்த கலைவாணியா? உன் மருமகளோட அண்ணன் பொண்ணு ஒருத்தி வந்திருக்கிற, அவளா சொன்ன அந்த மாதிரி? அந்த சிறுகிதா என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்றா. அவ வயசு என்ன, என் வயசு என்ன, பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. என்ன பார்த்து ஓசி சோறு தின்றான்றா. என் பையன் வீட்டுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இவன் எங்க இருந்து வந்து இங்க உட்காந்துக்குன்னு என்ன பேச்சு என்ன பேசுறா பாருமா. பேசிட்டு உள்ளார வர உட்காந்து சிரிச்சு பேசின்னு இருக்கிறாமா. ஏம்மா உலகநாயகி அம்மா, இதுக்காக எதுக்கு வாசல்ல உட்காந்து இருக்கீங்க? யாராவது 4 பேர் பார்க்க போறாங்க, எல்லாம் பார்த்துட்டு போறாங்க பாருங்கம்மா. ஏமா அந்த மாதிரி வாசல்ல உட்காந்து இருக்கீங்க? வீட்டு உள்ளார போங்க, எதுவா இருந்தாலும் உங்க மருமக வந்தா பேசிக்கலாம். உள்ள போங்க, ராணி வரட்டும். இல்லம்மா, அவதான் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாமா. அவ ஓசி சோறு சொன்னது இல்லாம இங்க இந்த வீட்டுல யார் இருக்கிறீங்க, எங்க அத்தை தானே பணம் கட்டுறாங்க வாடகை எல்லாம், நீ என்ன எதுக்கு வீட்டு உள்ளார இருக்கிற, வெளியே போ அப்படின்னு சொல்லி என்ன தள்ளி விட்டுட்டாமா. தள்ளி விட்டுட்டு அங்க அந்த வாசல்ல கிடக்குறேன் நானு. தள்ளி விட்டுட்டு அவனு போறாமா உள்ளார. நானும் ராணி வரட்டும், என் பையன் வரட்டும்னு சொல்லிட்டு தானே வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறேன். சரி உலகநாயகி அம்மா, சரி வாங்க, எங்க வீட்லயாவது வந்து உட்காந்து இருக்கேன். ராணி வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க. இப்படி ஏன் வாசல்லே உட்காந்து இருக்கீங்க? வாங்க, எங்க வீட்டுல வந்து உட்காந்து இருக்கேன் வாங்க. இல்லம்மா, இல்ல இல்ல, ராணி வரட்டும், என் பையன் வந்துருவாவா. ராணி எங்க வெளியே போயிருக்கேன், நான் வந்துருவாவா, நான் பேசிக்கிறேன்பா. நான் ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், நான் இங்கதாம்மா இருப்பேன். அம்மா சரி அழுவாதீங்க, நீங்க இருங்க, நான் ராணி இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா, நான் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க எவ்வளவு நேரம் தான் வாசல்ல உட்காந்து இருப்பீங்க? இங்க இருங்க, நான் போயிட்டு ராணியை கூப்பிட்டுட்டு வரேன். இது எதுக்கு இங்க வாசல்ல உட்காந்து இப்படி அழுதுன்னு இருக்குது உட்காரி வச்சுக்கிட்டு? என்ன நடந்தது? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுல என்னமா நடந்துட்டு இருக்கே? அது வாசல்ல உட்காந்து இப்படி அழுவுது இந்த கேள்வி. அத்தை அத்தை, ஏன் இப்படி வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? வாடி வாடி, ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாவா. அண்ணனாக ஒருத்தி உள்ளார உட்கார்ந்து இருக்கிறா பாரு, அந்த சிறுக்கி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அனுப்பிட்டா. அத்தை இதோட நிறுத்திக்கணும் உங்க டிராமாவை. நீங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. கலைவாணி அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டான். என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சொன்னாலும் கேட்டு போய் நினைக்கிறீங்க? நீங்க அந்த பொண்ணு கிட்ட அப்பப்போ வம்பு வளர்த்தீங்க, ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க. அப்படி நான் கலைவாணி சொல்லி நீங்க எதுவும் அந்த அம்மா கிட்ட வந்து கேள்வி கிட்ட எதுவும் பேசாத சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நீங்க வெளியே உட்காந்து நாடகம் நடத்துறீங்களா? வாடி வாடி, என்ன பார்த்து நாடகம் நடத்துற சொல்றியா நீ? நீ ஒரு நாடகக்காரி, அவ ஒரு நாடகக்காரியா? அவ மேக்கப் பண்ணிக்கின்னு நாடகம் ஆடுற மாதிரியே மேக்கப் பண்றா
நிக்க மாட்டா. நீங்க இந்த மாதிரி நாடகம் நடத்தி உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்க வாசலை விட்டு நவருங்க. நீங்களே எப்படி வந்து ஓரம் உட்காந்துங்க. அடியே ராணி, திரும்ப திரும்ப நான் நாடகம் நடத்துற சொன்னேன், மரியாதை கெட்டுப்படி சொல்லிட்டேன் நானு. என்ன பார்த்தா நாடகம் நடத்துற மாதிரியே தெரியுது. எனக்கு நாடகம் நடத்தி என்னடி வரப்போகுது? நீ என்ன காசு பணமா கொடுக்க போற? அந்த சிரிக்கி என்னென்ன பேசுறா தெரியுமா? நான் ஓசி சோறு தின்றவ, எதுக்கு இங்க ஓசி சோறு தின்னுகிட்டு இருக்கீங்க? வீட்டை வெளியே போ அப்படின்னு சொல்றாவ. நீ என்னன்னா என்ன பார்த்து நாடகம் நடத்துற சொல்றீங்க நீ? அத்தை, திரும்ப திரும்ப பேசாதீங்க. நீங்க திரும்ப திரும்ப பேசினா போய் ஒண்ணு உண்மை ஆயிடாது. எனக்கு தெரியும், கலைவாணி அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டான். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாக்க. கலைவாணி நீ ஓசி சோத்தின்ற சொன்னால அவ சொல்லுங்க. இப்பவே நான் கூட்டு கேட்பேன் நானு. அவ இல்லைய மட்டும் சொன்னாலா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டா. கேளுடி அம்மா கேளு, அவளை கூட்டு கேடு. உள்ளதான் உட்காந்து சிரிச்சுன்னு உட்காந்து இருக்கிற அலங்காரம் பண்ணிக்கின்னு அவளை கூட்டு நீயே கேளு. சொன்னியா இல்லையான்னு அவளுக்கு அவ வாயாலே சொல்லுவா. இருங்க தானே கேக்குறேன். அவ மட்டும் இல்லன்னு சொல்லட்டான், நான் என்ன பண்றேன்னு பாருங்க நீங்க. சரி, நீங்க முதல்ல ஓரமா வந்து உட்காருங்க. வாசப்படியில உட்கார்ந்து இருக்கீங்க. வீட்டுக்குள்ள போறது எப்படி வரது எப்படி? நான் உட்காருங்க. கலைவாணி, அம்மாடி கலைவாணி, நீ கொஞ்சம்